Thank you so much. First of all, ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனசுலேருந்து நான் ரொம்ப ஒரு பெரிய பிக் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்காக கெவிக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தது ரொம்ப 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 ப்ரௌடாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுமே எனக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஆன் ஸ்க்ரீன்லேயும் நான் ஒரு பெரிய இந்த ஸ்டோரி எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. இந்த கேரக்டர் ஆஃப் த கேமரா ஷீலாவுக்கு நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஏன்னா அங்கே டென்த்து தான் இருந்தது. என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே நான் வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப செக்யூர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ரொம்ப டாஸ்காக தான் இருந்தது. எனக்கு பிக் டாஸ்க் ஆக்சுவலி டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபரும் கொடுத்தாங்க இந்த படத்தில். ஏன்னா அங்கே ஃபுல் எனக்கு நைட் சீக்வென்ஸ் தான் மைனஸில் தான் இருந்தது. டிகிரி வந்து நான் 2-3 சீன்லலாம் வந்து ஸ்டிஃப் ஆயிடுச்சு. என் பாடி லைக் பிளட் ஃப்ளோவே ஆகலை. ஏன்னா தூக்கிட்டு வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு தான் வந்து லைக் நார்மலைஸ் ஆன பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஏன்னா குளிர் தாங்க முடியல. அவ்வளோ ஸ்ட்ரகிள்லையும் நான் எதுக்கு இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா என்னால் அவங்களுக்கு அஸ் ஏ ஆர்டிஸ்டாக எனக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை செய்யணும் அப்படின்னா இந்த மந்தாரைன்ற ஒரு கேரக்டரை நான் பண்ணி இது மூலமாக ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரியான ரூரலில் இருக்கிற மக்களுக்கு நம்மளுக்கு ப்ரிவிலேஜாக கிடைக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அங்கே அவங்களுக்கு பேசிக் நீடாக இருக்குது. அது அவங்களுக்கு கிடைக்குதுன்னா ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரவுட். நான் அதில் ஒரு பார்ட்டாக ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. போலீஸ் ப்ரூட்டாலிட்டி ஒரு விஷயமா நீங்க சொல்லியிருக்கு. அண்ட் அதர்ஸ் இப்போ இவருக்கு ரிசோர்சஸ் இல்லை, இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, இது இப்போ இந்த மாதிரி ஏரியாவில் இவர் சஃபர் பண்ணிட்டு இருக்குன்னு அது நீங்க சொல்லியிருக்கு. சரி, அப்போ உங்களோட பிரைம் மோட்டிவ் என்ன? இது இப்போ ஆளுகள் இப்படியும் இந்த 2025லும் இந்த மாதிரி ஆளுங்கள் இருக்கு, மீன்ஸ் தேர் ஆர் பீப்புள் லிவிங் லைக் திஸ். அதான் உங்களோட மோட்டிவ். இல்லைன்னா போலீஸ் ப்ரூட்டாலிட்டி இல்லை, இவரோட பேசிக் நீட்ஸ் கிடைக்கல. வாட் இஸ் யுவர் எய்ம், இன்டென்ஷன், பேசிக் இன்டென்ஷன் இன் மேக்கிங் சச் எ மூவி? லைக் எப்படின்னா இந்த படம் இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருக்கோம். லைக் எப்படின்னா ஒரு யார் இறந்தாலும் சரி ஒரு ஓட்டு தான். அன்னைக்கு வந்து எலெக்ஷன்ற மாதிரி தான் நம்ம இதில் போர்ட்ரேட் பண்ணியிருப்போம். ஓப்பனிங் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்கிற மாதிரி தான் கதை ஆரம்பிக்கும். முடியும் போது எலெக்ஷன் அன்னைக்கு தான் இந்த கதை முடியும். அன்னைக்கு தான் ஓட்டு மிஷின் எடுத்துட்டு ஊருக்குள்ள வந்து ஆஃபீஸர்ஸ் போவாங்க. லைக் எப்படின்னா அந்த மக்கள் அங்கே இருக்கணும். அவங்க இவ்வளோ நாள் அங்கே தான் இருக்காங்க சார். அவங்க ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க, கேஸ் பில் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களும் ஓட்டு போடுறாங்க. அவங்களே தேடி எந்த ஒரு வாழ்வாதாரமும் போல. ஆனால் ஓட்டு மிஷின் மட்டும் போகுது 5 வருஷத்துக்கு ஒரு டைம். பேசிக் நீட் எனக்கு கிடைக்கிறது அவனுக்கும் கிடைக்கணும். அதுதான் என்னுடைய மோட்டிவ். இப்போ நான் பசிச்சுன்னா நான் வெளியே போயிட்டு தான் சாப்பிட முடியும். அவன் பசிச்சா கூட ஆசைப்பட்டா கூட சாப்பிட்றதுக்கு 7 கிலோமீட்டர் நடந்து போன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த ஒரு விஷயத்தை நம்ம போர்ட்ரேட் பண்ணோம் சார். அவனுக்கு கிடைக்கணும்ல, ஒரு சாமானிய மனுஷனுக்கு கிடைக்குது, அது அவனுக்கு கிடைக்கணும்ல. அதான் நான் போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் சார். தேங்க்யூ.